ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரீஸ் ஃபுட் கார்னர். நாம இன்னைக்கு மஷ்ரூம் காளான் வச்சு ஒரு சிம்பிளான ரொம்ப ஈஸியா டீ போடுற நேரத்துல ஒரு பக்கோடா ரெசிபி தான் பார்க்க போறோம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆளுங்கிற பட்டனும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு முதல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஜஸ்ட் தட்டி சேர்த்திருக்கேன். கொஞ்சமா உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், அப்படி இல்லைன்னா மைதா மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதுல தண்ணி நிறைய சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா ஒரு கட்டியான பதத்துக்கு மாவு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, ஏன்னா மஷ்ரூம்ல தண்ணி இருக்கும். அதனால ரொம்ப கட்டியா மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு. ரொம்ப தண்ணியாலாம் இருக்கக்கூடாது, நல்லா கட்டியாவே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இது மஷ்ரூம் நம்ம கிளீன் பண்ணிடலாம். நான் இந்த ஒரு பேக்கெட் மஷ்ரூம் தான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நீங்க கிளீன் பண்றது எப்படி வேணாலும் கிளீன் பண்ணலாம். இந்த மாதிரி மேல இருக்கிற தோலை எடுத்தீங்கன்னா ஈஸியா வந்துடும். இந்த மாதிரி நீங்க கிளீன் பண்ணலாம். இல்லைன்னா ஜஸ்ட் நார்மல் வாட்டர்ல நீங்க போட்டுட்டு இந்த மாதிரி விரல் வச்சு இப்படி தேய்ச்சிங்கன்னா லேயரா வரும். அப்படியும் நீங்க கிளீன் பண்ணி எடுத்துடலாம். மேல இருக்கிற அந்த லேயரை நீங்க எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஒரு வெதுவெதுப்பான ஒரு சுடு தண்ணியில போட்டு ஜஸ்ட் நல்லா வாஷ் பண்ணியும் நீங்க எடுக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். இப்போ இதுல கொஞ்சமா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு எலுமிச்சம் சாறு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மஷ்ரூமை இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு பிடிச்ச சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசா வேணா, கொஞ்சம் சின்ன சின்னதா இருந்தா உள்ளேயும் நல்லா வெந்து நல்லா ஒரு கிறிஸ்பியா கிடைக்கும் உங்களுக்கு. மஷ்ரூம் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப அழுத்தி மாவு பிசையாதீங்க. ஜஸ்ட் லைட்டா அந்த மாவு மஷ்ரூம்ல கோட்டார அளவுக்கு ஜஸ்ட் அப்ளை பண்ற மாதிரி மாவும் இந்த மஷ்ரூமும் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் இது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பக்கோடா போட்டு எடுத்துடலாம். பாருங்க, அவ்வளவுதான். எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இது நம்ம 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பாருங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ எண்ணெய் ரொம்ப கம்மியான அளவுக்கு எண்ணெய் போட்டாவே போதும். இது ஒன்னொன்னா போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். நான் எடுத்து இது ஒரு 2 பேட்சா போட்டு பொரிச்சு எடுத்திருக்கேன். இது ரொம்ப போடுறதுக்கும் ரொம்ப ஈஸிங்க, பொரிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி. ஃப்ளேமை இப்போ லோ ஃப்ளேம்ல மாத்திருங்க. லோ ஃப்ளேம்ல மாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு மேல கிறிஸ்பியா கிடைக்கும். உள்ளேயும் நல்லா வெந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. நல்லா போட்டாச்சு. நல்லா ஒரு தடவை கரண்டி வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணுங்க. கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நல்லா பொரிஞ்சு நல்லா ஒரு பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கே தெரியும். அது பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா இது எல்லாமே நம்ம எடுத்துட வேண்டியதுதான். அவ்வளவுதான், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது எல்லாமே நம்ம எடுத்துட வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியா ரொம்ப குயிக்கா செஞ்சிடலாம். பொருட்களை வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம செஞ்சிடலாம். மஷ்ரூம் அடிக்கடிக்கு நம்ம ஃபுட்ல சேர்த்துக்கிறது ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு விஷயம் தான். அதுவும் இல்லாம கெஸ்ட் யாராவது வந்துட்டாலோ இல்ல வீட்டுல இப்ப சம்மர் ஹாலிடேஸ்ல பிள்ளைங்க வீட்டுல இருப்பாங்க, அடிக்கடி ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்கும் போது இந்த மாதிரி ஹெல்தியா வீட்லயே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஒரு பேட்ச் எடுத்தாச்சு. 2வது பேட்ச் இதே மாதிரி போட்டு நல்லா பொறுமையா ஒரு லோ ஃப்ளேம்ல பொரிச்சு எல்லாமே எடுக்க வேண்டியதான். ஒரு சூப்பரான மஷ்ரூம் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல பாக்குறேன். நன்றி, வணக்கம்.